ஓம் பாலசுப்பிரமணியரே போற்றி. நம்ம சிறுவாபுரியில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் சிறுவாபுரியாகும். ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவிலாகும். 5 நிலைகளில் உள்ள ராஜகோபுரம் இக்கோவிலில் அமைந்துள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகழ் பாடிய இக்கோவில் 500 ஆண்டுக்கும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர அனைத்து சிலைகளும் பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அனைத்தும் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்பாள், ஆதி விநாயகர், நாகர், பைரவர், முனீஸ்வரர், அருணகிரிநாதர் உற்சவமூர்த்தியாக திருமண கோலத்தில் வள்ளி முருகன், 4 கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்கள் உள்ளன. இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகப்பெருமானின் வாகனமாக பச்சை வண்ண மயிலாக விசேஷமாக இக்கோவிலில் காட்சியளிக்கின்றன. முருகப்பெருமான் வள்ளி தேவியுடன் திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பிய தம்முடைய இடத்துக்கு செல்ல துவங்கிய முருகப்பெருமான் எப்பொழுதும் சோலைகள் மிகுந்த மனதுக்கு பிடித்த இடமாக அவர் சென்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்தியிற்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது 2 குழந்தைகள் லவகுசவுடன் தங்கியிருந்தாள். அந்த நேரத்தில் பாலகுமாராக இருந்த முருகப்பெருமான் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதியில் வந்து தங்கியிருந்த இடம்தான் சிறுவாபுரியாகும். சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதனால் பால வயது குமரன் தீரா செயல் செய்து வந்து வள்ளியை கரம் பிடித்து தங்கிய இடம் என்பதனால் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த இந்த வனப்பகுதி சிறுவாபுரியாகும். இக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி பெருமானாக காட்சியளிக்கிறார். இங்கு வந்து 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் திருமணமாகாதவர்கள், சொந்த வீடு சொந்த மனை இல்லாதவர்கள், நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு இங்கே வந்து 6 வாரம் வந்து முருகப்பெருமானுக்கு, வள்ளி பெருமானுக்கு 6 வாரங்களும் 2 செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து முருகப்பெருமான் கழுத்தில் போட்டு நம்ம கழுத்தில் வாங்கி போட்டுட்டு இந்த கோயிலை 6 முறை சுற்றி வர்றது விசேஷம். இப்படி சுற்றி வரும்பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் இங்கே வந்து நடக்குதுன்ட்டு பல பக்தர்கள் இங்கு கூட்டமாக செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் கூட்டமாக வெகு சிறப்பாக இக்கோவிலில் வந்து பாலசுப்பிரமணியரை அருள் பாலித்து விட்டு செல்கிறார்கள். ஓம் சரவண பவ. ஓம் பாலசுப்பிரமணியரே போற்றி. நம்ம சிறுவாபுரியில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியர்